புளியாம்பட்டி என்ற கிராமத்தில் சுந்தரி பாட்டி பிரெட் ஆம்லெட் விற்றுன்னு இருந்தாங்க. சுந்தரி பாட்டி வீட்டில் அவங்க பேத்தியும் சுந்தரி பாட்டி மட்டும் தான் இருந்தாங்க. அவங்க பேத்தினா சுந்தரி பாட்டிக்கு ரொம்பவும் பிடிக்கும். பாட்டி பிரெட் ஆம்லெட் செஞ்சு அதை ட்ரெயினில் விற்றுட்டு மிச்சம் இருக்கிறத ஊரில் விற்குவாங்க. ஏமா சுடு சுடு பிரெட் ஆம்லெட் இருக்கு, வாங்கிக்கோமா, ரொம்பவும் சூப்பரா இருக்கு. ஒரு பிரெட் ஆம்லெட்டு 10 ரூபாய் தாம்மா. இங்கேயும் சாப்பிடலாம், இல்லைன்னா பார்சல் பண்ணியும் தரேன், வாங்கிக்கோமா, ரொம்பவும் நல்லா இருக்கும். அட என்ன பாட்டி நீ, நானே கோயிலுக்கு வந்திருக்கேன், என்ன போய் ஆம்லெட்லாம் சாப்பிட சொல்லின்னு இருக்க? எவனாச்சு முட்டை சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போவானா பாட்டி? என்ன பாட்டி நீ? இங்க இருந்து ஒரு 2 தெருவு தள்ளி தான் பாட்டி என் வீடு. அந்த பக்கமா வந்தினா வா, வாங்கிக்கிறேன். இந்த வயசுலயும் இப்படி கஷ்டப்பட்டுன்னு இருக்கிய பாட்டி நீ, பாவம். வயிற்றுக்கு என்னமா பண்றது, கஷ்டப்படலினா கிடைக்குமா? என் பேத்திய வேற நான் பாத்துக்கணும், என்ன பண்றது? என் தலையில இதுதான் எழுதிருக்கு, அதை போய் மாத்த முடியுமா? சுட சுட பிரெட் ஆம்லெட் வாங்கிக்கோங்க, ரொம்பவும் சுவையா இருக்கும் என் பிரெட் ஆம்லெட். வாங்கி ஒரு பிளேட்டு சாப்பிட்டு பாருங்க. சுவ பிரெட் ஆம்லெட், சுவையான பிரெட் ஆம்லெட். பிரெட் ஆம்லெட். பாட்டி, எங்களுக்கு ஒரு பிரெட் ஆம்லெட் கொடுங்க. இங்க இதை வர இருப்பா. பிரெட் ஆம்லெட் சூடா இருக்கா பாட்டி? ஆமாப்பா, நல்ல சுட சுட இருக்கு, சாப்பிட்டு கூட பாரு. சூடா இல்லைன்னா திரும்ப கூட என்கிட்ட கொடுத்துருப்பா. சரி, எவ்வளோ ஒரு பிளேட்டு? எங்களுக்கு ஒரு 2 பிளேட்டு கொடுங்க பாட்டி. ஒரு பிரெட் ஆம்லெட்டு 10 ரூபாப்பா, 2 கொடுக்கட்டா? 20 ரூபாய். என்னது, வெறும் 10 ரூபாவா? என்ன பாட்டி சொல்ற? எவ்வளோதான் உனக்கு லாபம் கிடைக்குது? இந்த மாதிரி வித்து நான் யாரையும் பார்த்ததில்ல பாட்டி. ஆமாப்பா, வெறும் 10 ரூபாய் தான்ப்பா பிரெட் ஆம்லெட். 2 ரூபாய் தான் எனக்கு லாபமே. எப்படி இருக்குமோனாலும் நினைக்காதப்பா, நான் ரொம்பவும் சுத்தமா செஞ்சிருக்கேன். குழந்தைங்களுக்கு கூட என்னை நம்பி நீ வாங்கி கொடுக்கலாம். 2 ரூபாய் லாபமே போதும். அப்படியே பாட்டி, ரொம்பவும் சந்தோஷம் பாட்டி. எங்களுக்கு 2 பிளேட்டு கொடுங்க. பாட்டி ட்ரெயினில் விற்றுட்டு மிச்சம் இருக்கிற பிரெட் ஆம்லெட் எல்லாம் ஊருக்குள்ளே விற்குவாங்க. பாட்டி ரொம்பவும் சுத்தமாக செய்வாங்கன்னு அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாட்டி வியாபாரமும் ரொம்பவும் நல்லா போயின்னு இருந்துச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பேத்தியும் நல்லா பெருசாகிட்டு இருந்தாங்க. பாட்டிக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அவங்க பேத்தியும் பாட்டியோட கஷ்டத்தை புரிஞ்சுன்னு எல்லா உதவியும் செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு நாள் பாட்டி பிரெட் ஆம்லெட் விற்றுட்டு வந்துன்னு இருந்தாங்க. அப்போ வழியில் ஒருத்தர் இருந்தார். அட, என்னாச்சு போய் தம்பி, இப்படி அழுந்துன்னு இருக்கிய? என்னாச்சு? எதுவா இருந்தாலும் இந்த பாட்டி கிட்ட சொல்லுப்பா, என்னால முடிஞ்ச உதவியை உனக்கு செய்யறேன். நான் வேலை தேடி இந்த ஊருக்கு வந்தேன் பாட்டி. வர வழியில் என் பேகு எல்லாமே தொலைஞ்சிடுச்சு. காலையிலேருந்து இன்னும் சாப்பிடவே இல்லை பாட்டி. போகிற வரவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் உதவி கேட்குற, யாருமே செய்யல பாட்டி. என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்லை. நான் எப்படி ஊருக்கு போவேன்னே தெரியல பாட்டி. அட, இதுக்கு போய் அழலாமா பாட்டி? நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 பிரெட் ஆம்லெட் தரேன், உட்காந்து சாப்பிடு. செலவுக்கும் காசு தந்துட்டு போறேன், பத்திரமா இதுக்கப்புறமாச்சும் வச்சுக்கோ. எப்படியா பாவி புள்ளியா இருக்கே, எப்படி பண்ணி பொழிப்ப? நல்லா வீரம் சுரனா இரு. சரி, இந்த உட்காந்து சாப்பிட்டு நான் வரேன். ரொம்ப நன்றி பாட்டி. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். எத்தனையோ பணக்காரங்கெல்லாம் இந்த பக்கம் போனாங்க, யாரும் உதவலை. ஆனால் நீங்கள் உதவி இருக்கீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் எப்பயும் நல்லா இருப்பீங்க பாட்டி. அட, இதில் என்னப்பா இருக்கு, உட்காந்து சாப்பிடுப்பா, எனக்கு டைம் ஆகுது, நான் வரேன். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சுந்தரி பாட்டிக்கு ரொம்பவும் உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. இதை நினச்சி அவங்க பேத்தி ரொம்பவும் கஷ்டப்பட்டுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் அவங்க பேத்தியே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பிரெட் ஆம்லெட்டையும் அவங்க பேத்தி விற்க ஆரம்பித்தாங்க. என்ன பத்மா, நீ எடுத்துன்னு வந்துட்டு இருக்க பிரெட் ஆம்லெட்டா? எங்க பாட்டி ஊருக்கு போயிட்டாங்களா என்ன? பாட்டி ஒரு நாள் கூட வராம இருக்காதே, எங்க போயிடுச்சு? எங்க பாட்டிக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லைக்கா, அதனாலதான் நான் விற்கிறதுக்கு வந்துட்டேன். உடம்பு கொதிக்குது, தலை வேற வலிக்குதுன்னு சொன்னாங்க, அதனாலதான் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு நான் விற்கிறதுக்கு வந்துட்டேன்க்கா. அப்படியா பத்மா? பாட்டியை பத்திரமா பாத்துக்கோமா. பாட்டியோட கஷ்டத்தை புரிஞ்சுனா நீ விற்கிறதுக்கு வந்திருக்க. எவ்வளோ நல்ல பொண்ணுமா நீ. சரி, சீக்கிரமா வித்துட்டு வந்துருமா. பிரெட் ஆம்லெட், சுட சுட பிரெட் ஆம்லெட், சுவையான பிரெட் ஆம்லெட், சூப்பரான பிரெட் ஆம்லெட். ஒரு பிளேட் வாங்கி சாப்பிடுங்க. பிரெட் ஆம்லெட். இந்தம்மா, எங்களுக்கு ஒரு 2 பிளேட்டு பிரெட் ஆம்லெட் கொடுமா. நல்ல சுட சுட இருக்கா?
ஆமாண்ணா நல்லா சுட சுட இருக்கு. இந்தாங்க 2 பிளேட் 20 ரூபாய் கொடுங்க. ஏதோ 20 ரூபாய் கொடுக்கட்டா? இப்போ தானே கொடுத்தேன், கொடுத்தது தானே ப்ரெட் ஆம்லெட்டே வாங்கின்னு இருக்கேன். என்ன ஏமாத்தலான்னு பார்க்குறியா நீ? ஒழுங்கா இங்கேருந்து போயிடு, 20 ரூபாய் கொடுத்துட்டோம் நாங்கள். நான் எதுக்குன்னா உங்களை ஏமாத்த போறேன். நீங்க கொடுக்கலன்னா கொடுக்கலன்னு தான் சொல்லுவாங்க. ஒழுங்கா 20 ரூபாவை எடுத்து வைங்க. காசு இல்லை, ஒரு பிரெட் ஆம்லெட் கொடுங்க. ரொம்பவும் பசிக்குதுன்னு கேட்டிருந்தீங்கன்னா 2 கூட கொடுத்துருப்பேன் நான். ஆனா இப்படி ஏமாத்துறவங்களே எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஒழுங்கா காசு எடுத்து வைங்க. ஏமா, அவன் தான் காசு கொடுத்துட்டேன்னு சொல்கிறான்ல, என்ன ஏமாத்துறியா? நானும் பார்த்துன்னு தானே இருக்கேன். காசு கொடுத்ததுக்கப்புறம் தான் நீ பிரெட் ஆம்லெட்டையே கொடுத்த. அங்கே 2 பேர் சாட்சிக்கு இருக்கோம். ஒழுங்கா ஏமாத்தாம இங்கேருந்து போயிடுமா. நானும் அப்பத்துலேருந்து பார்த்துன்னு தான் இருக்கேன். சின்ன பொண்ணுன்னு ஏமாத்துறீங்களா? நீங்களே வித்தவுட்டில் வந்துன்னு இருக்கீங்க இந்த ட்ரெயினில். இதில் நீங்கள் காசு கொடுத்தன்னு வேற போய் சொல்லின்னு இருக்கீங்களா? ஒழுங்கா காசு எடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. நாங்கள் தான் காசு கொடுத்துட்டோன்னு சொல்கிறோம்ல, இதில் நீ வேறு சப்போர்ட்டுக்கு வரியா? உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஓஹோ, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டா? எங்கள் அண்ணன் போலீஸ் தான், இப்போவே ஃபோன் பண்ணுறேன் இரு. அடுத்த ஸ்டாப்பிங்கில் அவன் வந்து உன்னை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போலேன்னா பாரு. போலீஸா? எப்பா, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. பிரெட் ஆம்லெட் வாங்கினது இவன் காசு கொடுத்தானா என்னன்னு கூட நான் பார்க்கல. நீங்களாச்சு இவனாச்சு, இதுக்கப்புறம் எது இருந்தாலும் இவன்கிட்டயே பேசிக்கோங்க. இந்தாம்மா, என்னை மன்னிச்சிடு. இந்த உன் காசு 20 ரூபாய். அதில் ஒரு சாமி. அம்மாடி பத்மா, இங்க ஏமா உட்காந்து அழுந்துன்னு இருக்க? என்னம்மா ஆச்சு? யாராவது எதனா திட்டினாங்களாம்மா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா பத்மா. நீ என்ன பாட்டி இங்க வந்திருக்க? என்னை யாரும் திட்டல. நான் கொஞ்சம் இல்லைனா ஏமாந்துருப்பேன். ஒருத்த நாள்ல என்னை ஏமாத்துறதுக்கு இருந்தான் காசு கொடுக்காம. இதோ அங்க இருக்காங்களே அந்த அண்ணா தான் என்னை காப்பாத்தினாங்க பாட்டி. எனக்கு அதை நினைச்சு ரொம்பவும் அழுகையா வந்துருச்சு. ஐயோ ஐயோ, அவ்வளோதானா? இதுக்கு போய் யாருன்னா அழுவாங்களா? ஏன்ப்பா தம்பி, என் பேத்தியை யாரோ ஏமாத்துறதுக்கு இருந்தாங்களாமே. நீ தான் உதவி பண்ணணும்னு சொன்னாப்பா என் பேத்தி. ரொம்பவும் நன்றி தம்பி உதவி பண்ணதுக்கு. அட பாட்டி, நீங்களா? என்ன ஞாபகம் இருக்குதா பாட்டி உங்களுக்கு? ஒரு நாள் நான் காசு பண்ணலாம் தொலைச்சிட்டு உதவிக்கு நின்று இருந்தேனே, அப்போ நீங்கள் தானே எனக்கு வந்து உதவி பண்ணீங்க. என்னை அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? அன்னைக்கு நீங்கள் பண்ண உதவி தானோ என்னவோ இன்னைக்கு உங்கள் பேத்திக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன் பாட்டி. அட ஆமா, நீ தானே தம்பி அது? நல்லா பெருசா வளர்ந்துட்டு இருக்கிய. அப்போ என் பேத்திக்கு 10 வயசு தான்ப்பா. ஆள் அடிகாலமே கண்டுபிடிக்க முடியலப்பா. நல்லா இருக்கேன். நல்ல பெரிய கம்பெனில வேலை செய்யற போலயே. ஆமா பாட்டி, ரொம்பவும் நல்லா இருக்கேன். பெரிய கம்பெனில தான் வேலை செஞ்சுன்னு இருக்கேன். உங்கள் பேத்தி உங்களை மாதிரியே இருக்காங்க பாட்டி. உங்களுக்கு எவ்வளோ நல்ல மனசு இருக்கோ அதே மாதிரி தான் உங்கள் பேத்திக்கும் நல்ல மனசு பாட்டி. அன்னைக்கு நீங்கள் எனக்கு பெரிய உதவி செஞ்சீங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் பேத்திக்கு குட்டி ஹெல்ப்பாக செஞ்சுருக்கேன் பாட்டி. அட, உதவில என்னப்பா பெரிய உதவி சின்ன உதவின்னு வேற. என் பேத்தி அதுக்கே உக்காந்து அழுந்துன்னு இருந்தா இவ்வளோ நேரம். நாம ஒருத்தருக்கு உதவி செஞ்சோன்னா அந்த உதவி எப்பயாவது டபுள் மடங்கா நமக்கு வந்து சேரும். அது இன்னைக்கும் ஆகலாம், நாளைக்கும் ஆகலாம், பல வருஷம் கழிச்சும் ஆகலாம். யாருக்கும் கெடுதல் நினைக்காம இருங்க எல்லாரும். ஒரு பிரெட் ஆம்லெட் எவ்வளோன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.